எனக்கு எகேன்ஸ்டா போட்டு அந்த கம்ப்ளைண்ட் பண்ண மௌலவியே போய் வித்ட்ரா பண்ணி அரசாங்கம் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் நினைச்சாலும் அவர் வித்ட்ரா பண்ணினாலும் இந்த குற்றச்சாட்டு வித்ட்ரா பண்ணிடலாம். அவரை அரெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் அவர் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் தான் போலீஸுடைய விவாதம். அதனால நாங்கள் திங்கக்கிழமை போயிட்டு அப்ளை பண்ண ஒரு ஆன்டிசிபேட்டட் பேல் விச் இஸ் கமிங் அப் டுமாரோ. நாளைக்கு எங்களுக்கு ஆன்டிசிபேட்டட் பேல் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுக்குதான் எல்லா நாங்கள் எடுத்திருக்கிறோம். அரசாங்கம் அது போனால் இன்னொரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்துச்சுன்னா இன்னும் டீட்டெயில்ஸ் எடுத்து என்னென்ன சார்ஜஸ்ல வேறு வேற கேஸுகள் போட்டு இவர் உள்ளுக்கு கேளுமா அதை சுருக்க பாருங்கன்றது தான் அரசாங்கம் எடுத்துக்க இனிஷியேட்டிவ். இப்ப நாளைக்கு எங்களுக்கு என்டிசிபேட் கிடைச்சிடும். அதோட எங்களுக்கு நினைக்கிறேன் இந்த பிரச்சனையில ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்படி வந்தாலும் நாங்க புதுபால செய்யணும் ஒரு 2 ஹாமதுருமாட ஸ்பீச்சுக்கு நாங்க வழக்கு போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். இந்த வீக்குக்குள்ள அநேகமா மண்டே டியூஸ்டே ஆகக்குள்ள நாங்க அந்த 2 கேஸையும் ஃபைல் பண்ணிடுறோம். அது என்னன்னு சொன்னால் அவரு ஒரு ஹாமதுரு சொல்றாரு, முஸ்லிம் மக்கள் அந்நிய மதத்தவர் யாருக்கும் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னால், தண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா, ஒரு டீ கொடுக்குறேன்னு சொன்னாலும் அது 3 முறை துப்பிட்டு தான் அந்த சாப்பாடு டீயோ தண்ணியை கொடுக்குறேன்னு சொல்றது அது குர்ஆன்ல வந்திருக்குன்னு சொல்லி ஒரு வசனத்தை அவர் பேசிட்டாரு. நீங்க யூடியூப்ல வெப்சைட்ல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை ஒரு சார்ஜாக எடுத்து நாங்க அவருக்கு வழக்க நான் இனிஷியேட் பண்ணிக்கிறேன் மண்டே டியூஸ்டே. அது மாதிரி நாங்க அதை பல டிஸ்ட்ரிக்ட்ல அதே வழக்க பல டிஸ்ட்ரிக்ட்ல போட்டா அவர் எல்லா கோர்ட்டுக்கும் ஏறி இறங்கணும். அந்த ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதே நேரம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஞானசாரைக்கும் அவருடைய ஒவ்வொரு அட்டரன்ட்டுக்கும் ஒவ்வொரு கேஸாக செப்பரேட்டாக போட்டு எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு எடுக்க. அதே நேரத்தில் மாநாயகம் ஹாமதுருமார் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்திருக்காங்க. ஃபியூச்சரை முடிச்சோம் இந்த ஒரு சப்ஜெக்ட்ல அவங்க 2 ஏப்ரல் மாசம் ஒரு முடிவு எடுக்கிறதுல வைக்கிறாங்க. அதனால தான் தெரிய ஆமதுருங்கிற மீட்டிங்ல சொன்னாரு, போயே ஜக்காய் இவச்சலா இந்த போயே ஜக்காய் நீ போயே ஜக்காத்துக்கு சிவதினும் அவத்தான் இங்கே கூட ஒரு பாஸ்டர் நடத்துகிற ஒரு சிறுவர் நிலையத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற பிள்ளைகளை கொண்டு போயிட்டு கோச்சுக்கு போட்டு இவங்க பாஸ்டர் அரெஸ்ட் பண்ண வச்சு சரியான பிரச்சனை கொடுத்துருக்காங்க. மாலபேல போயிட்டு ஒரு சென்டரோட கிறிஸ்டியன் சென்டரோட வெயிட் பண்ணி அப்ப இப்படி லோவா கைக்குள்ள இருக்கு. ஆனா போலீஸ் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, போலீஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று அனுப்பியிருக்காங்க எல்லாத்துக்கும். யாராவது கம்யூனல் ஃபீலிங்க டச் பண்ணுன்னு சொன்னால் நீங்க உடனடியாக ஒரு கொடுத்து நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லாட்டி எஸ்எம்எஸ் பண்ணுங்க, அந்த ஆட்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுங்கன்னு சொல்லி முஸ்லிம்கள் எல்லாத்துக்கும் உலகம் பூரா இருந்து உடனடியாக ஒரு மெசேஜ் அனுப்பலாம். இந்த எஸ்எம்எஸ் அங்க நம்பருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணினா ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லி அப்போ ஒவ்வொரு நடவடிக்கை நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இந்த ஹாமதுர் இப்படி சொல்லிக்காரு இதுக்கு அரசா போலீஸால் ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு உலகம் பூரா இருக்கிற முஸ்லீம்கள் அந்த மெசேஜஸ் அனுப்பி விட்டா நிச்சயமாக நான் நினைக்கிறேன் என்ன சரின்னு ஒரு சிச்சுவேஷன் உண்டாவி கிளம்பக்குள்ள ஒரு மாற்றத்தை எங்களுக்கு எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன்.